ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கை பற்றி பார்க்கலாம். வங்காளத்தில் 1902 பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டிருக்கும். அப்போ தான் புரட்சிகர தேசியவாதத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. ஜதீந்திரநாத் பானர்ஜியும் அரவிந்த் கோஷோட பிரதர் பரிந்திரநாத் குமார் கோஷும் கல்கத்தாவில் அனுஷ்ய சமிதி ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி டாக்காவில் பார்த்தோன்னா புலின் பிகாரிதாஸ் 1906 அனுசீலன சமிதியை ஆரம்பிப்பார். இப்போ டாக்காவில் ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க, கல்கத்தாவில் ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. தென் இவங்களுடைய புரட்சிகர வார இதழான யுகாந்தர் அப்படின்ற ஒரு இதில் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 1906 ரங்பூரில் முதல் தேசிய சுதேசி கொள்ளையை நடத்துகிறாங்க. அதே வருஷம் ஹேமச்சந்திர கனுக்கு அப்படின்றவர் ஒரு இராணுவ பயிற்சி பெறுவதுக்கோசரம் பாரிஸ்க்கு போகிறாரு. எப்போனா 1906. தென் 1908 பார்த்தோன்னா அவர் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு மணிக்தலா அப்படின்ற இடத்துக்கு ஒரு பண்ணை வீட்டில் என்ன பண்ணுறாரு, ஒரு மதச்சார்பான ஒரு பள்ளி ஆரம்பித்து அங்கேயே தொழிற்கூடத்தை ஆரம்பித்து அங்கே குண்டுகள் எப்படி தயாரிக்கிறது, அப்புறம் புரட்சிகர இயக்கங்களை எப்படி பங்கு பெறுறது, அதுக்கான நூல்கள்லாம் படிக்கிறது, அந்த மாதிரின்னு இதெல்லாம் பண்ணுறாரு. தென் சுதேசி போராட்டக்காரங்களை கொடூரமாக நடத்தின டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்ற ஆங்கில அதிகாரியை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுறாங்க. அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா 18 வயசான குத்திராம் போஸுக்கும் 19 வயசான பிரபுலா சாக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 1908 ஏப்ரல் 30 ஒரு சாரட் வண்டி மீது ஒரு குண்டு வீசும்போது கிங்ஸ்ஃபோர்டுக்கு பதிலாக வேறு 2 பிரிட்டிஷ் பெண்மணிகள் மீது அது தாக்கப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அதனால் பிரபுலா சாக்கி தற்கொலை பண்ணிக்கிறாரு. தென் குதிராம் போஸ் கைது செய்யப்பட்டு தூக்கில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நபர் அரவிந்த் கோஷ் அண்ட் அவருடைய பிரதர் ஃபரிந்து குமார் கோஷ், அவங்கள அப்புறம் 35 பேர் இவங்களெல்லாம் இவங்களுக்கோசரம் வழக்கில் வாதாடி இது பண்ணி கொடுத்தது யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ் இவங்களுக்கோசரம் வாதாடி இருப்பார். தேங்க்யூ.